ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி கிட்ஸ் ரூம் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூம் ஆர்கனைசேஷன் தாங்க. அதாவது சின்ன ரூமில் சின்ன ஸ்பேஸில் எப்படி நம்ம ஆர்கனைஸ்டாக அட் த சேம் டைம் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. காலையில் போகும்போது எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் வந்து டென்ஷன் இல்லாமல் பிள்ளைங்க ரூமில் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அப்புறமா ரூமில் படிக்கிறதுக்கும், அப்புறம் நிம்மதியான தூக்கத்துக்கும் இந்த ரூமை எப்படி சிம்பிளாக நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் கிட்ஸ் ரூமை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து பெட்ரூம் செட் அப்படின்னு கிட்ஸ் பெட்ரூம் செட் அப்படின்னு வாங்கிட்டோம். பில்டின் கேபினெட் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஸ்டடி டேபிள் அப்புறம் கேபினெட் ஒரு பெட்டோடு சேர்த்து வரும். அதனால் இது ஈஸியாக இந்த ஸ்பேஸுக்கு நல்லாயிருக்கும்னு அப்படி வாங்கி இங்கே போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போது கிட்ஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமலிஸ்ட் கிட்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் இதுன்னு சொல்லிக்கலாம் ரூம்னு. ஏன்னா நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க, பட் ஆனால் ஒரு சிம்பிளான ஸ்பேஸில் எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓவரால் ரூம். இது வந்து என் பொண்ணுக்கு வந்து இது ஆக்சுவலாக பையனோட ரூமாக இருந்தது. அதனால தான் அவன் வந்து பெரிய ஃபுட்பால் மேன்செஸ்டர் ஃபேனுங்க, அதனால் ரெட் கலரில் இந்த மாதிரி போட்டிருந்தோம். அவர் ரூமில் வந்து நல்ல ஒரு பார்பி பிங்க் அந்த கலரில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த ரூம் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் வாலுக்கு ஹாஃப் வெயிட்டில் நாங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். ஸோ வாங்க ரூமோட வியூவை பார்த்தீங்கன்னா ஓவரால் இதுதாங்க. இது ஒரு சூப்பர் சிங்கிள் காட் இது. அண்ட் ஒரு டால் கேபினெட் இங்கே இருக்கும். அப்புறம் இது வந்து ஸ்டடி டேபிள். ஸோ அவ்வளோதான் ரூமோட சைஸ் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே காட் பார்த்திங்கன்னா இது சூப்பர் சிங்கிள் காட் இது. யூஸ்வலாக வந்து காலையில் போகும்போதே அவள் வந்து பெட்டை ஓரளவுக்கு தட்டிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இல்லாட்டி அந்த கம்ஃபர்டரை வந்து மேலே போத்திட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா வந்து அந்தமாரி ரூமை தட்டிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியாக செஞ்சிடும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த பெட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு புல்லவ பெட் இருந்ததுங்க. அது நான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அது நல்ல மெட்டல் ஃப்ரேம் கொடுத்து நம்ம கீழே புல் பண்ணிட்டோன்னா இன்னொருத்தவங்க படுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஹெட்போர்டில் வந்து பின்னாடி ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. இதே மாதிரி நான் பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்லேயும் இதே மாதிரி செய்ய சொல்லியிருந்தோம். நல்லா சூப்பராக இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய டிஷ்யூ பேக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேலே இங்கே உள்ளதெல்லாம் என்னோடய ஐட்டம்ஸ் தாங்க. இதில் வந்து என்னோடய புக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணல. இது வந்து இங்கே டால் கேபினெட் வந்து அவனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அவள் யூசேஜ் மட்டும்தான் இந்த கிளாசெட். ஸோ இது வந்து நான் தனியாக வந்து கிட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து எப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இது வந்து அவளோட ஸ்டடி டேபிள். இது வந்து பையன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் இப்போ அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதான் பாருங்கள், இந்த ரெட்டு வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரின்னு இருக்கும். இப்போ வந்து இந்த ரூமில் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே மேலே வந்து இது மெடிக்கல் ஷெல்ஃபுங்க. இங்கே வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து ஆக்சசரிஸ் லைக் வந்து ஃபோனோட வயர்ஸ், அப்புறமா சார்ஜர்ஸ் அந்த மாதிரிலாம் மேலே இதில் வச்சுருக்கேன். கீழே மெடிசனல் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து ஈஃபில்ட வந்து அவளோட பிக்கி பேங்க். அது முந்தி வந்து ரப்பருமோ இப்போ எரேசர்ஸுங்கிறாங்க. ஸோ இது இந்தியா ஃப்ளாக் வச்சுருக்கு, சிங்கப்பூர், கனடா. இது ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கு. இது எல்லாமே எரேசர்ஸ் தான். ஸோ அதுதாங்க. அப்புறம் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அது எவ்ரிடே யூஸுக்காக வந்து பண்ணுற விஷயங்கள். அது ரொம்ப ஆர்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், டிஷ்யூ ரோல்ஸை வச்சு ரொம்ப ஏதோ பண்ணிகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சது என்ன கான்செப்ட்னு தெரியல, அது இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அப்படின்னது நான் கெஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை நான் ஆர்ட் ஒர்க்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கு. டெய்லி செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க் புக்ஸ் எல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க. இங்கே அசஸ்மெண்ட் புக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதோட லைப்ரரி புக்ஸ் வந்து நிறைய புக்ஸ் படிப்பா. ஸோ அதோட லைப்ரரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வச்சுருக்கு, புக் மார்க் கூட வச்சுருக்கு. இது வந்து நான்சி ட்ரூ புக் இப்போதைக்கு படிக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து அதோட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ், ரஃப் பேப்பர்ஸ், அப்புறம் இதில் வந்து அசஸ்மெண்ட் புக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கு. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இதில் வந்து அவள் போகிற ஸ்விம்மிங், அப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஸ்கூலில் நடக்கிறது, அதுக்கு தேவையான பேக்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான பேக்ஸ் இது. அப்புறம் ஸ்கூல் பேக் இங்கே வச்சுருக்கா. அந்த ஓரத்தில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா
அது எல்லாமே வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறது. நம்மள எக்ஸ்ட்ராவாக ஒரு இது ஒர்க் புக் வேணும், அப்புறமா இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் புக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஓரத்தில் வச்சுருக்கு. டேபிள் எப்போவுமே நீட்டாக வச்சுருக்கோங்க, ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த டேபிளில் ஏதோ அப்பப்போ யூஸ் பண்ணுறவங்களோட ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வச்சுருக்கு. அப்புறம் இங்கேயும் இதில் வந்து ஃபுல்லாக அவரோட ஸ்டஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாருங்கள் கினெட்டிக் ஸ்டாண்ட் இதெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கு இதுக்குள்ளார. ஸோ இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கீழே ஒரு கார்பேஜ் பென் இருக்குது. இந்த டேபிள் வந்து நம்ம எப்படியும் இழுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்டெண்டபிள் ஆக்சுவலாக இது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா கீழேயும் சைடில் 2 ஷெல்ஃப் இருக்கும். அதே மாதிரி இப்படி சைடில் நீங்கள் இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி உட்காந்துப்பேன், இந்த சைடு அவள் உட்காந்துப்பா. ஸோ இது ஒரு எக்ஸ்டெண்டபிள் டேபிள் இது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கான்செப்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன ரூமில் பண்ணிட்டோன்னா ரூம் வந்து அடைக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ரூமை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோன்னா இப்போ தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் சொல்கிறேன், இது டெய்லி பண்ண வேண்டிய புக்ஸ் எல்லாம் மேலால் வச்சுருக்கு. அப்புறமா கீழே வந்து அவளோட நாவல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கா, கீழே அசஸ்மெண்ட் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுட்டா போகும்போது இந்த பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது போகும்போது எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மினிமலிஸ்ட் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால தான் இந்த மாதிரி கிட்ஸ் ரூம் வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே இது 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் பங்க் பெட் அல்லது இந்த மாதிரி பெட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா, லைக் நான் இப்போ இங்கே சொன்னேன் புல்லோவர் பெட்டுன்னு, அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து மிச்சமாகும். நான் காலையில் உள்ளே தள்ளி போட்டுடலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் வந்து ஏசி ரூம் தான். அதனால தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக இங்கே வந்து பெடஸ்டல் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேலே வந்து வெறும் இந்த லைட்டு தான் கொடுத்துருக்கோம். ரூமில் வந்து ஏர்கான் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபேன் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் எதுக்கும் ஃபேன் வந்து பெடஸ்டல் ஃபேன் இருக்கிறதுக்காக எனக்கு வந்து நான் ஏர்கான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பெடஸ்டல் ஃபேனும் இருக்கும் இங்கே. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் வந்து கிட்ஸ் ரூம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதில் ஏதாவது நான் வந்து நல்லா இன்னும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் நான் மேற்கொண்டு எதுவும் செலவு பண்ணாமல் நான் வந்து இருக்கிறத வச்சு எப்படி நான் வந்து ஈஸியாக எவ்ரிடே லைஃபுக்கு வந்து அவங்களுக்கு சுலபமாக காலைல ஸ்கூலுக்கு டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் அப்படிங்கிறத இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே சில பெட்ரூம் செட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான காட், நைட் டேபிள், செஸ்ட் ஆஃப் ட்ராயர், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸோடு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஸ்டோரேஜ் பெட்டோடு வருது. ஸோ உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருந்தால் பெட்டு கடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லிஷான நல்ல ஒரு பர்பிள் கலருங்க, நல்ல ஒரு சிங்கிள் காட், அப்புறம் ட்ராயர் இருக்குது, அப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிளோட அழகாக க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. இது வந்து இப்போ 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா கீழே ஸ்டோரேஜ் ட்ராவரோட மேலேயும் கீழேயும் படுத்துக்கிற மாதிரி நல்ல ஸ்டெடியாக உடன் காட்டாக இருக்குது. பங்க் பெட் அப்படிம்பாங்க. இது அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பராக 3 பேர் படுத்துக்கலாங்க. கீழே நல்ல காலையில் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுறலாம், அப்புறம் கீழேயும் மேலேயும் இருக்குது, 3 பேர் படுக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸு வச்சு அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டே ஸ்டோரேஜ் ட்ராவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் நீங்கள் அது சஜஷனாக எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரைடே விலாகில் நான் கேபினெட் ஆர்கனைசேஷனை போடுறேன். நன்றி, வணக்கம்.